அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். நாம் இன்று பொங்கல் திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, இதே நாளில் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இந்தியா முழுவதுமே விழாக்காலம் கொண்டிருக்கும். பெயர்கள் மட்டும் வேறு வேறாக இருக்கலாம், ஆனால் நோக்கம் ஒன்றுதான். அது இயற்கைக்கு நன்றி செலுத்துதல். இயற்கைக்கு நன்றி செலுத்திவிட்டு அறுவடை திருநாளை கொண்டாடுவது. முதலில் நம் அண்டை மாநிலங்களான ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் கர்நாடகாவை பற்றி சொல்கிறேன். இங்கு மகர சங்கராந்தி என்று கொண்டாடுகிறார்கள். நம்மூரை போலவே 3 நாட்கள் 4 நாட்கள் விழா கொண்டாடுகிறார்கள். ஆந்திராவில் பொங்கலை போலவே பொம்மல குழு வைப்பார்கள். கர்நாடகாவில் எள்ளும் வெல்லமும் கலந்து உறவினர்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வார்கள். அப்படியே மேற்கு பக்கம் போனோம்னா பஞ்சாபில் லோரி கடும் குளிரை போக்க மக்கள் தீ மூட்டி அதை சுற்றி பாங்க்ரா நடனம் ஆடுவார்கள். அவ்வாறு நடனமாடி உறவினர்களோடு மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்வார்கள். அப்படியே கொஞ்சம் குஜராத் பக்கம் போனோம்னா உத்தராயணம். இந்நாளில் குஜராத் மாநிலமே வானத்தை பார்த்து கொண்டிருக்கும். ஏன்னா வண்ண பட்டங்களால் வானமே மறைஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு பட்டம் விடும் திருவிழா கோலாகலமாக நடக்கும். பட்டம் ஃபெஸ்டிவலாகவே கொண்டாடுறாங்க. அப்படியே அசாம் பக்கம் போனீங்கன்னு வச்சுக்க, மாபிகு அறுவடை முடிந்த மகிழ்ச்சியில் மூங்கில்களால் குடிகள் அமைத்து பெரும் விருதும் வைப்பாங்க. அப்படியே உத்தரப்பிரதேசம் பீகார் பக்கம் போனீங்கன்னா புனித நதிகளை நீராடி அரிசியும் பருப்பும் கலந்த கிச்சடி சமைச்சு உறவினர்கள் நண்பர்களோடு கொடுத்து தானம் பண்ணுவாங்க. அவ்வாறு மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்குவாங்க. பார்க்க போனால் தமிழகத்தில் இன்று பொங்கல் கொண்டாடுறாங்க. பஞ்சாபில் லோரி, குஜராத்தில் உத்தராயண், அசாமில் பிகு, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசத்தில் மகர சங்கராந்தி. பெயர்கள் வேணால் மாறலாம், ஆனால் இந்தியர்கள் அனைவரும் விவசாயத்தையும் இயற்கையும் வழங்கும் ஒரே குடும்பம் என்பதை உணர்த்தது. வேற்றுமையில் ஒற்றுமை காண்போம். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.